ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தப்பான வழியில் போனால் கடவுளோ இயற்கையோ அதை சரியான வழியில் முடிச்சு வைக்கும். ஏன்னா அது நம்ம தலைக்கு மேலே கருடனா சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆதிக்கர்னா 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு சார். கருணா, என் வியாபாரம் வாங்க கூட நடுவில் எதுக்கு கண்டவெல்லாம் குறைக்கிறான்? இப்போ உனக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ எப்படி உங்ககிட்ட வியாபாரம் பண்ண முடியும்? இவன் பேர் சொக்கா சார். கர்நாடகாவிட்ட வேலை பார்க்குறான். முரட்டு விசுவாசி சார். ஒரு அண்ணனே. என்னடா? இல்லைண்ணே, அண்ணன் அடிக்க போனீங்க. அடங்கப்பா. லிமிட்ல இருக்கிற கோம்பையம்மன் கோயில்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. இவங்க கூட சேர்ந்து முடிச்சுக்கோங்க. அவங்கெல்லாம் பெரிய கைடா. நாளைக்கு பிரச்சனைனா ஒண்ணு கொடுத்து விட்டு அவங்க கலந்துக்குவாங்கடா. ஒரு கண்ணா கண்ட அப்படி பேர் கையிலையும் அருவா உனக்கும் கருணாவுக்கும் எதிர நிக்கிறது. யார் சொல்லி இதை பண்ண? எதுவும் பண்ணல. ஏய் சொல்றா. இனி எந்த நாயோட தயவும் எனக்கு தேவையில்லை. நான் நாய் தான் மதினி. சோறுபட்டு வாழ்த்தவனுக்கு விசுவாசமா இருக்க மட்டும்தான் தெரிஞ்சு. அதுக்காக சமரனுக்கு ஒண்ணுன்னு விட்டுட்டு வேடிக்கை பார்க்க தெரியாது இந்த நாய்க்கு. எனக்கு எதுவுமே தெரியாம அப்படியே செத்து போயிருன்னு நினைச்சேன்.